இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு உண்டான ராகு கேது சிறப்பு பலாபலன். ராகு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் லாப பார்வை கொண்டவர் இருக்கார். அஞ்சில் கலையை குறிக்கிற, அரசியலை குறிக்கிற, புகழ் வெளிச்சத்துக்கு கொண்டு வர கேது பகவான் அங்கே இருக்கார். இந்த கேது பகவான் 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது, பல விஷயத்தை கொண்டு வர போகிறார். அப்போ நிறையா விஷயத்தை வேகப்படுத்த வேண்டிய காலங்கள். லாப பார்வை கொண்ட ராகு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். நம்பர் 1 சரிங்களா. பெரும் சொத்து செல்வம்னு சொல்லிக்கிற 4ஆம் பாவாதிபதி சந்திரனே உங்கள் ராசியில் தான் இருக்கார். நம்பர் 2 11ஆம் அதிபதி சனி 12ஆம் வீட்டிலிருந்து பண குடும்பம் செல்வத்தை குறிக்க 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ ஏதோ ஒரு வகையில் பணம் வரப்போ அது அதிகாரத்தோட மிரட்டினா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரிஃபைனாக இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு எல்லாம் பாசங்கள் ஜாஸ்தி. இந்த ராசிக்கு சொந்த பந்தத்தெல்லாம் வளர்த்தோட ஆசைப்படும். தந்தை வழி உறவு கூட சின்ன சின்ன கருத்து ஏற்பட்டு அதை சமாளித்து அதை அனுசரித்து இது போயிட்டுருக்கும். இங்கே சூரியன் உச்சம் பெறுகிறனால என்ன இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே பெரிய ஆட்களை ஈஸியாக தொடர்பை சந்திக்கிற ராசி இந்த மேச ராசி. இப்போ ஜோதிடர் யுகம் நேயருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு உண்டான ராகு கேது சிறப்பு பலாபலன்கள். ஏன் சிறப்பு பலாபலன்கள்னு சொல்லணும்னா, இந்த ராகுக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் லாப பார்வை கொண்டவர் இருக்கார். அஞ்சில் கலையை குறிக்கிற, அரசியலை குறிக்கிற, புகழ் வெளிச்சத்துக்கு கொண்டு வர கேது பகவான் அங்கே இருக்கார். இந்த கேது பகவான் 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது, பல விஷயத்தை கொண்டு வர போகிறார். அப்போ நிறையா விஷயத்தை வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பலாக இருந்துடக்கூடாது. எதெல்லாம் ஸ்பீட் படுத்தணும், எதெல்லாம் கம்மியாக இருந்துக்கணும் அப்படின்னு தெளிவாக பிரித்து பேசுவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு நான் பேச போகிற டாபிக் என்னதுன்னா, பொருளாதார ரீதியான விஷயங்க. பணம். ஏன் சொல்கிறேன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வளோ உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளாதாரம் தேவை அப்படின்றாங்க. அடிப்படை பொருளாதாரம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனா கூட தன்னிறைவாக குழந்தைகள் அந்த மாதிரி விஷயத்துக்கு தேவை. அதை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணுறதுக்கு காலகட்டம் வந்துருக்கு. அதை பற்றி பேசுவோம். முதல்ல லாப பார்வை கொண்ட ராகு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். நம்பர் 1 சரிங்களா. பெரும் சொத்து செல்வம்னு சொல்லிக்கிற 4ஆம் பாவாதிபதி சந்திரனே உங்கள் ராசியில் தான் இருக்கார். நம்பர் 2 11ஆம் அதிபதி சனி 12ஆம் வீட்டிலிருந்து பண குடும்பம் செல்வத்தை குறிக்க 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ ஏதோ ஒரு வகையில் பணம் வரப்போகுது. இந்த ரூட் எப்படிலாம் இருக்கலான்னா, கொடுத்த பணங்கள் திருப்பி வர்றது, வேலை ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து அதில் பணம் வர்றது, இந்த லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் கிடைக்குமா அதில் வர்றது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பிஸ்னஸில், இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் வரும். எல்லா வகையிலும் சொல்கிறது ஜாதகத்தை பார்க்கணும், எந்தெந்த வகையில் துல்லியமாக சொல்கிறதுக்கு. அப்போ இத்தனை ரூட்லேருந்து எதெல்லாம் ஒரு வகையில் வர வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு கமிஷன் வகையில் வருமானம், வட்டி வருமானம், வாடகை வருமானம், ஆக மொத்தம் ஏதோ ஒரு ரூட் இருக்குது. வாரா பணம் வரகிற காலகட்டம். லக்ஷ்மி வீட்டுக்கு வர ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா 2ஆம் இடமே லக்ஷ்மியா, அப்போ லக்ஷ்மி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பணத்தை ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம். முதல்ல நான் பேச போகிறது வேலை என்ற விஷயங்க. 6ஆம் அதிபதி அவர் வேகமாக பயணிக்கிற கிரகம். அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் பெரிய தடைகள் கொடுக்க வாய்ப்பில்லை. அங்கே கேது பகவான் இருந்து அங்கே விலகிறார், அங்கே சனி பார்க்குறார். வேலை செய்யும் இடத்தில் புது மாற்றங்கள் நடக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதிரிகள் யாரும் நண்பர்கள் யாரும் புரிதல் ஏற்படுகிற காலகட்டங்கள். உங்களுக்கு ஒர்க்கு சம்மந்தப்பட்டதில் உங்களோட ஒர்க்கை மற்றவங்க எடுத்து அங்கீகாரம் பெற முயற்சி பண்ணியிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக காப்பாற்றி கொடுக்க சனி பகவான் வந்துட்டார். ராகு கேது பேச்சில் கேது விலகினால என்னென்னா தடைகள் விலகுதுன்னு அர்த்தம். கேதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்க. உனக்கு சொல்லுவாங்க, உனக்கு போஸ்டிங் இது கிடையாது, அது கிடையாது, இதில் பாயிண்ட் கம்மி, அப்ரைசல் கம்மின்னு பல தடைகள் மூலம் உங்களுக்கு ப்ரப்போசல் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணது, ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணது நடந்திருக்கா, இப்போ டக்குன்னு நடந்துடும். அப்போ இதில் ஒன்று சனி பார்க்கும்போது ஒன்று பண்ணணும், வேலை நேரங்கள் முன்ன பின்ன மாறும். கரெக்டாக 10 to 6 அப்படின்னு சொல்ல முடியாது, வேலை நேரங்கள் மாறும். நம்பர் 1. 2வது 2 பேர் செய்கிற வேலையை செய்ய வேண்டி வரும். இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. வேலை இருக்குது, வேலை இல்லாதவருக்கு வேலை கிடச்சிரும், வேலையில் இருக்கிற வேலை உறுதியாயிரும். இன்றைக்கி இப்போ லே ஆஃப்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யூஎஸில் L1 விசான்னு சொல்கிறாங்க. H1Bனா அது வேறு, L1 விசானா ஒரு கம்பெனி மூலம் போகிறது. அதில் ப்ராஜெக்ட் போயிடுச்சு. அதுக்குள்ளே இன்டர்னலாக சர்ச் பண்ணி பிடிக்கிறதுக்குலாம் அவர் பாடுபட்டார். அவர் இந்த ராசிக்காரர். அப்போ இந்த ராசியில் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். சார் கண்டிப்பாக வேலை உண்டு சார். சார் எப்படி சார் கிளம்ப சொல்கிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். இது ராசி ஒரே அவர் மற்ற அம்சம் பார்த்தேன், கிடச்சிருச்சேன். அப்போ இந்தளவுக்கு தைரியமாக சொல்லலாம்.
அப்போ மற்ற பேராமீட்டர் பார்த்தாலும் இதனால் அப்போ இதில் முக்கியமாக பார்க்குறது வேலை சம்மந்தப்பட்டு கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. புது முயற்சிகள் கற்றுக்க சங்கடப்பட வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட். இதில் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருமணம். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே 2ஆம் அதிபதி. பொதுவாகவே இந்த மேச ராசிக்கு அடிப்படை விஷயம் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி, திருமணத்துக்கு அப்புறம் வெற்றி. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு முன்னாடியும் பின்னாடி வித்தியாசம் இருக்குது. திருமணத்துக்கு முன் பார்த்திங்கன்னா தைரியம், கோவப்படுறது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இருக்குது, அப்படியே தடால் பொடால்னு இருப்பாங்க. மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சுவிட்ச் ஓவர் நடக்கும். அது எல்லாமே அதே தைரியம் வீரியமில் இருக்கும். அதில் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் ஆகி பாலிஸாக ஒரு போஸ்டிங்க்கு உண்டான கௌரவமாக மாறிடும். இப்போ ரவுடி பையன் மிரட்டுறதுக்கும் போலீஸ் மிரட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அப்போ அது அதிகாரத்தோட மிரட்டினா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரிஃபைனாக இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு எல்லாம் பாசங்கள் ஜாஸ்தி. இந்த ராசிக்கு சொந்த பந்தத்தெல்லாம் வளர்த்தோட ஆசைப்படும். தந்தை வழி உறவு கூட சின்ன சின்ன கருத்து ஏற்பட்டு அதை சமாளித்து அதை அனுசரித்து இது போயிட்டுருக்கும். இங்கே சூரியன் உச்சம் பெறுகிறனால என்ன இருந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே பெரிய ஆட்களை ஈஸியாக தொடர்பை சந்திக்கிற ராசி இந்த மேச ராசி. இப்போ 7ஆம் இடத்துல குரு பார்க்குது. 7ஆம் இடம்னு பார்ட்னர்ஷிப், மற்றவரை சந்திக்கிறது, கூட்டு, இதை பற்றி பார்ப்போம். திருமணங்கிற அமோகமாக நடக்கிற காலகட்டம். திருமண வரன் சரி நல்லபடியாக வந்துடும். ஆல்ரெடி தெரிஞ்ச வரன் பார்த்த வரனை கூட முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் அதுவே நிறைவேற காலகட்டமாக இருக்குது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது நல்ல செய்தி குடும்பத்துக்கு வந்தாச்சு. இதில் ஒரு சிலர் நீங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க இல்லைன்னு சொன்னது, அவங்களுக்கு ஒத்து வந்து வேலைன்னு சொன்னது, இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. இப்போ மேரேஜுங்கிறது உறுதியாயிரும். என்ன இப்போ நடந்திருக்குன்னா அதில் பொதுவாக நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க. அது பார்க்கணும். நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், மற்ற பொருத்தங்கள் பார்த்துட்டு யார் ஊரில் கல்யாணம் வைக்கணும் அந்த இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. தோஷங்கள் என்ன இருக்குது? 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தங்கிறாங்க. ஆனால் 7ஆம் அதிபதி கேதுவோடு இருந்து அது மாந்திங்கிற கிரகமோடு இருந்தால் நல்லா போட்டுருவோமா? இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தங்கிறதெல்லாம் பழைய கதைகள். அதை தாண்டி 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? ஜாதகத்தை சூட்சமாக பார்க்கணுங்க. சும்மா பார்க்கக்கூடாது. நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு 10 பொருத்தம் அது பார்க்குறது ஜோசியம் தேவையில்லை. நீங்களே ஒரு ஆப் போட்டால் பார்த்தா போதும் இல்லையா? நல்லபடியாக பாருங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது. ரைட். இப்போ பிஸ்னஸை பற்றி பேசுவோம். 10ஆம் அதிபதி 10க்குரியவர் அவரே உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 12லேருந்து 2 பார்க்குறார். இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வளர்ச்சி உண்டு. வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள். புது நபர்கள் அறிமுகமாகிறது. இதில் ராகு இருக்கிறனால அந்நிய கிரகங்கள் அந்நியது உங்களுக்கு கிடைக்கிற கான்டாக்ட். நீங்கள் பிஸ்னஸ் பை அண்ட் சப்ளை நடக்கிற பீப்புள், அந்த ஆட்கள் எல்லாம் புது ஆட்கள் வேறு ஆட்கள் இப்போ அதனால் ஒரு சரக்கு ஒருத்தர் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வேறு ஒருத்தர் வந்துடுவார். அப்போ அதோட சீப்பாக கொடுப்பார். இப்போ உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற பீப்புள் இருக்காங்க இல்லையா, புது நபர்களாக இருக்கும். முன்னேறம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் 10 பேருங்கிறத நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரேட்டை கொஞ்சம் குறைச்சி ஆட்கள் அதிகப்படுத்திடணும். பிராண்டிங் வேல்யூ தான் இப்போ முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கிறேன். பிராண்டிங் வேல்யூ, மக்கள் ஃப்ளோட்டிங் தான் முக்கியமே தவிர இந்த ஒரே டைமில் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய கூடாது. சனி 2ஆம் வீட்டை பார்த்தாலே ஸ்லோ க்ரோத்து தான். ஒருத்தர் திடீர்னு உயர்ந்தாலும் ஆனால் நிலையாக இருக்கும். ஒன்ஸ் டெவலப் ஆகிட்டிங்கன்னா பேர் சொல்லும் அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள். விளம்பரம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் விளம்பரம் கொடுங்க. பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகட்டும். இந்த நேரத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அம்சத்தில் இருக்குது. 12ஆம் இடத்து மல்டிபிள் எக்ஸ்பென்ஷன். இப்போ கூட்டுன்னு ஒன்று சொன்னேன். இப்போ என்னென்னா புது கூட்டுகள் வருகிற காலகட்டங்கள். தொழில் அதே கூட்டுன்னு பார்க்கணும். 2 ஜாதகம் கம்பேர் பண்ணணும். தொழில் கூட்டு இந்த மாதிரிலாம் வருகிற காலகட்டம். பொதுவாக யாருக்கா ஜாதகம் பார்த்து இல்லை பிரசன்னம் வாஸ்து பார்த்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன அம்சங்கள் இருக்குது, இதை பண்ணலாமா, வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி. இப்போ பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு அதிசாரத்தில் வரும்போது 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அது ரொம்ப முக்கியம். இப்போ புதுசாக தொழிலை டெவலப் பண்ண கடன் வாங்கி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. காம்ப்ரமைஸுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காம்ப்ரமைஸ் வரக்கூடிய காலகட்டம். மாணவர்களுக்கு எஜுகேஷன் சூப்பர். 4ஆம் இடத்துல குரு வருவார். எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் எழுதி படிக்கிறது, நடந்துட்டு படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படியே ஏன்னா படிக்கிற யோகம் உண்டு. சனி தாள்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அதை பாருங்கள். குரு 3லேருந்து 9 7 11 பார்க்குறார். 9ஆம் இடங்கள் தந்தை வழியது, தொலைதூர பயணங்கள், பேரும் புகழ் எடுக்கக்கூடியது, ஆசிரியர் தத்துவம் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். 5ல் கேது வந்துட்டாருங்க. என்ன பண்ண போகிறார்? 5ல் கேது அரசியல், அரசாங்கம், சினிமா துறை, கலைத்துறைகள் புகழ் பெறுகிறது. பப்ளிசிட்டி யோகத்தை கொடுக்க இருக்கார். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக தலைவரை சந்தித்தல், 11 இருக்கிற லாபம், புது நபர்கள் அறிமுகங்கள், மீடியா பர்சனாலிட்டி இருக்கிறது. கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்களுக்கு இதில் அந்த கம்ப்யூட்டர் துறை, இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி, ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க
ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கிற இவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரகம் தானே, ரைட். எதில் கவனமாக இருக்கணும்? ஹெல்த் வைஸ் 6ஆம் இடத்தை சனி பார்க்குது 12லேருந்து. ஹெல்த் சம்மந்தப்பட்டது பழையபடி இல்லை, இருந்தாலும் ஹெல்த்தை கவனிக்க வேண்டியது உண்டு. கால்கள் சம்மந்தப்பட்டது, பிளட்டோட ஃப்ளோ லெவல், இதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க கவனிக்க வேண்டியது உண்டு. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பற்றி, கேன்சர் பற்றிலாம் போன வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஜாதகம் இண்டிவிஜுவலாக பார்க்கணுங்க. இது கோச்சார ரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உண்டு. இப்போ தான் அஜீரணம் சம்மந்தப்பட்டது, ஜீரண கோளாறுகள் இந்த மாதிரி வரும். மற்றதெல்லாம் பார்க்க வேண்டிய அம்சம் இருக்குது. அதை பாருங்கள். என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? பஞ்சமுக விநாயகர், 5 கேது இல்லையா? பஞ்சமுக விநாயகர் வழிபாடு சிறந்தது. நர்த்தன விநாயகர், நடனமாடும் நர்த்தன விநாயகர் கும்பிடும்போது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சகல தோஷ நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துடுவார். 11 இருக்கும் ராகுவை இன்னும் வலுப்படுத்த துர்க்கையம்மன். பொதுவாக ராகுக்கு எது ஒரு பரிகாரம், ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். திருமண தடையை போக்க யூடியூப்லேயே இருக்குது பார்த்திங்கன்னா, ராகுக்கே தோஷங்கள் அது பரிகாரம் பண்ணிங்க. யூடியூப்பில் சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப் போட்டு அது கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. எந்த ஒரு தடை இருந்தாலும் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. பட் ராகுக்கேது மற்றதும் பார்க்கணும். ராகுக்கேது சாந்திப்படுத்துறது, அஷ்டோத்திரம்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம். நம்ம கையிலேயே இருக்கே இத்தனையோ விஷயங்கள். ஃபோன் கான்டாக்ட்லேருந்து எல்லாமே நம்பர் எல்லாமே இருக்கு இல்லையா? இதை பாகப்படுத்துங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்தவங்க எழுதுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசி தான் சூரியன் உச்சம் வருது. காம்படிட்டிவ் எக்ஸாம் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள், தயங்க வேண்டாம், எழுதி ப்ராக்டிஸாக பண்ணிக்கோங்க. நீட்டு இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் சூப்பராக இருக்குது. ரைட். தனிப்பட்ட முறையில் யாருக்கா ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் நிறைய ஏதோ ஒரு டாபிக் விட்டுட்டேன், சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்படும். கீழே கமெண்ட் பண்ணுறதுல இதில் பார்க்குறவங்களே ஒரு சில ஆன்சர் கொடுத்துட்றாங்க. ஆக மொத்தம் இதாக இருக்கும். சரி, ராசி எண்களாக 9, 1, 3 இந்த வருடம் வளர்ச்சியை கொடுக்க வல்லது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.